வெல்கம் டு ஒயிட் மூன் கிச்சன். இன்றைக்கி மட்டன் சுக்கா தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம். இதை சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, பிரியாணிக்கெலாம் சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு குக்கரில் கறியை அலசி எடுத்து வச்சாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் போட்டாச்சு. இப்போ லாக் பண்ணி ஒரு 4 விசில் விட்டுடலாம். கொஞ்சமாக சுடு தண்ணியில் காஞ்ச மிளகாய் ஒரு 10 போட்டுக்கலாம். அரைச்சி பேஸ்ட்டாக இது மாதிரி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயத்தை சின்ன சின்னதாக இது பண்ணிட்டேன். பெப்பர் அரைச்சி வச்சாச்சு. இப்போ கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இலை பட்டை போட்டாச்சு. இப்போ அந்த வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் இதை பொறுமையாக ஃப்ரை பண்ணலாம். கொஞ்சம் பொன்னிறமாக வர வரைக்கும் ஃப்ரை பண்ணலாம். ஓகே, கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். மட்டன் மசாலா 2 ஸ்பூன் ஆட் பண்ணிட்டேன். மல்லித்தூள் ஆட் பண்ணிட்டேன். ஆல்ரெடி நம்ம காஞ்ச மிளகாய் சுடு தண்ணியில் ஊற வச்சு பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டும் கொஞ்சம் ஆட் பண்ணிட்டேன். கொஞ்சமாக கரம் மசாலா, ஃப்ரை ஆனது போதுமானது. இப்போ ஆல்ரெடி நம்ம குக்கரில் அவிச்சு வச்ச மட்டன் இருக்குது, அதை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், எல்லோ கலரில் இருக்கிறதுலாம் ஃபேட்டு. ஒரு 40 இயர்ஸ்க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியான எல்லோ ஆட் பண்ணணும் அவசியம் இல்லை. சின்ன குழந்தைங்களுக்கு கொடுத்தா ரொம்ப நல்லது. கொஞ்சமாக ஃப்ரை பண்ணிக்கலாம், கிளறி விட்டுக்கலாம். ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு தேவையான அளவுக்கு ஆட் பண்ணிட்டேன். மூடி வேக வைக்கிறோம். ஸ்லிம்மில் தான் வச்சுருக்கேன். லைட்டாக கிளறிக்கும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக இந்த வானலில் இருக்கிற எல்லா தண்ணியுமே நம்ம ஸ்லிம்மில் வேக வச்சு தான் சுண்ட வைக்க போகிறோம். கறி ஆல்ரெடி வெந்திருந்தாலும் இந்த மசாலா எல்லாம் கறியில் மிக்ஸ் ஆகணும். அதுக்காக தான் இந்த மாதிரி கொதிக்க வைக்கிறோம். நம்ம இந்த மாதிரி ட்ரை ஆகிடுச்சு. கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.